வெல்கம் டு சரிமிலா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு 1 கப் அளவுக்கு தான் பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேன். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். அதை கலந்து விட்டுக்கலாம். இதை 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ குக்கரில் வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லா ரைஸும் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் ரைஸ் சேர்த்துருக்கோம். 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பொங்கல் குலைவாக வேகும். அதனால் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப பொங்கி வலியும். இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 6 விசில் விட்டுக்கிறேன். 6 விசில் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பொங்கல் நல்லா குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. ரொம்ப ரைஸ் முழுசாக கிடக்காத அளவுக்கு மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணீரை ஊற்றி கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துப்போம். நெய் சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுத்தங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ முழு மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. நம்ம வேக வைக்கும் போதும் ஜீரகம் சேர்த்துருக்கோம். இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்குங்க. நீங்கள் முந்திரி சேர்த்து பொங்கல் செஞ்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பொங்கலுக்கு நல்லா நெய்யில் தாளிப்பு கொடுத்தங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பொங்கல் நல்லா மணமாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும். இப்போ நம்மளை நல்லா அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பொங்கல் நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பொங்கல் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழையுதோ அந்த அளவுக்கு நல்லா பொங்கல் நல்லா ருசியாக இருக்கும். பொங்கலுக்கு நல்லா சாம்பார் சட்னிலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன்.
வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சர்மிளா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போலாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.